திருநாவுக்கரசு, நீங்க திரு அண்ணாமலை அவர்களோடு கொஞ்சம் நெருக்கமா உரையாடுற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உண்மையில் அவரோட கணக்கு என்ன? பாஜக தான் பின்னாடி இருந்து இயக்குறாங்க. அந்த கருத்துக்களை நான் முரண்படுகிறேன். அண்ணன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் நான் மதிக்கிறேன். கிட்டத்தட்ட நான் அவர் நெருங்கிய நெருக்கத்தோடு இருக்கக்கூடிய நபர். அதனால கிட்டத்தட்ட 18 மாதங்களாக அவர் சொன்ன கருத்துக்கள் உண்மை. மனக்கசப்போடு தான் இருந்தார். பல சங்கடங்களை என்ன மனக்கசப்பு, கட்சிக்குள்ள இருக்கிற இன்டர்னல் ப்ராப்ளத்துக்குள்ள ரொம்ப மனசங்கடத்தில் இருந்தார். அது இல்லாம அவருக்கான முக்கியத்துவம் அங்க ஸ்பேஸ் கொடுக்கப்படல. அவருடைய புகைப்படங்கள் கூட போடப்படல. ஸோ அந்த அளவுக்கு அந்த கட்சிக்குள்ள வெறுப்புகள் காணப்பட்டது. அதை கடந்து கிட்டத்தட்ட நவம்பர் மாசம் ஒரு முடிவு பண்ணக்கூடிய நிலைமையில் இருந்தார். பட் அந்த கூட்டணிகள் இந்த டிசம்பர் மாசம் தலைவரிடம் பேச காரணத்திற்காக தான் அந்த கூட்டணி கணக்குகளுக்காக பிரச்சாரம் மேற்கொண்டு முன்னெடுத்தான்னு பார்க்கப்படுறேன். அப்படி பார்க்கிற போது இந்துத்துவா RSS என்ற தமிழக அரசு நன்கு புரிஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஏதாவது பண்ண நோக்கத்திற்காக தான் அவர் இருப்பதாக நான் பார்க்கப்படுறேன். ஏன்னா என்னிடம் பேசியதும் நான் கலந்து உரையாட போகிற போது வடசாரித்தனத்தோடு இருப்பதாக நான் பார்க்கப்படல. திரைமறைக்கு பின் எனக்கு தெரியாது. நான் நேரடியாக பேசிய வரை நான் அவர் தன்னை பொசிஷன் பண்றது பாஜகவோட அசோசியேட்லாம் பண்ணிக்க இல்ல பாஜக ஆட்களையும் அவர் குறிப்பா விரும்பல. அதுதான் உண்மை. பாஜக கூட பாருங்க, அவருடைய ஃபாலோவர்ஸ் அவர் போடப்பட்ட ஆட்கள் தான் வந்திருக்காங்க. வஸ்தராஜ் ஆகட்டும், விஷ்ணு பிரசாத் ஆகட்டும், உத்தமராஜ் ஆகட்டும், இப்படி நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய ஃபாலோவர்ஸ் தான். பாஜகவுடைய RSS இந்துத்துவா கொண்ட ஆட்கள் அவர் பின்னாடி போல. நம்ம கருணாரை கூட எடுத்துங்க, அவர் இந்துத்துவ RSS. நீங்க சொல்றது முக்கியமான அப்சர்வேஷன். RSS மீது பிடிமானம் இருக்கிறவர்கள் அதே கட்சி தொடர்றாங்க இங்க நகரல. சோ வசந்தராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு அண்ணா ரிசர்வேட் கொடுத்திருக்காரு, உத்தரமஜா கொடுத்திருக்காங்க, வசந்தராஜ் கொடுத்திருக்காங்க. அவங்க எல்லாம் பாஜகவுடைய ஆட்கள் அல்ல. அண்ணாமலை முகத்துக்குள்ள உள்ள பொறுப்பில் வந்தவங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் ராஜினாமா செய்யப்பட்டு இன்னைக்கு அவர் பின்னாடி போகப்பட்டிருக்காங்க ஒழிய பாஜக ஆட்களை நம்பி அவர் அல்ல. ஆனா திரு மணி அவர்கள் சொல்றது டெல்லிக்கு போனது, அவங்களோட பேசினது, திரும்ப வந்தது, அண்ணாமலை முதல்ல அவர் கொடுத்த பேட்டியை மோடியின் மூலமா தான் அவர் உள்ளுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே அறியப்படுறார். எனக்கு மோடியை பிடிக்கும்னு சொல்லி தான் வரக்கூடியவர். அப்ப அவரு பாஜகவினுடைய நீட்சியா இருக்க போறாரா? ஒரு அவருடைய இன்னைக்கு பேட்டியில் கூட பார்த்திருப்பீங்க, பாஜக எதிர்க்கிற நேரத்தில் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்ற மதசார்பற்ற அரசியல் முன்வைப்போம். நான் முதலாக பொறுப்பேற்ற போது தமிழகத்தில் நல்ல கண்ணை தான் சந்திக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்ல பதிவு செய்யப்பட்டது. மதசார்பற்றதான். அதுல இந்த எனக்கு நினைவு, அண்ணாமலை அவர்கள் இந்த மதசார்பற்றன்னு பேசுறதே தவறான சொல்லுன்னு பேசினாரு. அது என்னங்க மதசார்பற்றன்னு பேசினவர் திடீர்னு வார்த்தைகளை மாத்தினா அது எப்படி? இல்ல, தமிழகத்தின் வலதுசாரி அரசியல் ஒர்க் அவுட் ஆகாது. சோ இங்க தமிழ்நாட்டை பொறுத்த இந்துத்துவ மையம் கொண்ட அரசியல் ஆகாது. இடதுசாரி தான் வெற்றி பெறக்கூடியதா இருப்பது புரிந்த காரணத்தினால சோ தேசிய அரசியல், இன அரசியல், இந்துத்துவ அரசியல் இங்க எடுபடாது. ஒரு கணக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க தேர்தல் வியூகத்துல இருந்தீங்க, அவரோடு நெருங்கி இருக்கிறீங்க. நம்ம வாக்கரசியல்னு பார்த்தா கூட இப்போ இடதுசாரி அரசியல், திராவிட சித்தாந்த அரசியல், இந்த மண்ணுக்கான அரசியல்னு பேசுறதுக்கு ஏற்கனவே பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இன்னும் மணி அவர்கள் சொன்ன மாதிரி புது பிளேயரும் வந்தாச்சு. அவர் கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னா ஃபிக்ஸ் பண்ண பிறகு இவருக்கு ஒரு ஸ்பேஸ்னா அது இந்துத்துவம் இருக்கும், வைப்ரண்டா பேசுற. வேற என்ன ஸ்பேஸ் அவருக்கு இருக்கு? அது தவறு. பொதுவா தமிழகம் முழுக்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா காமனா திமுக அதிகம் பிடிக்கும் நிறைய பேர் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேர் ஆர்வமா சேர்றாங்க. சோ நிறைய இடத்துல தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கூட இந்த நெம்மப்பு சேர்ப்பதில் பாக்குற போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்வமா சேரப்படுறாங்க. வாய்ப்புகள் கிடைக்கிற, இந்த கட்சியில வாய்ப்பு கிடைக்கல, இவர் கட்சியில போனா வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா திமுகவில் திமுகவில் இளஞ்சென்னையில் இருக்கிற முத்துக்குமார் ஒரு நபர். அவர் என்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய படிச்சவர். அவர் என்னிடம் இன்னைக்கு எனக்கு அந்த இடத்துல முகவரி கிடைக்காது எனக்கு, அதனால அண்ணாமலை கட்சி. சார் பாயிண்ட் என்னன்னா, இது மாதிரி நிறைய கட்சிகள்ல இருப்பாங்க. சரிப்பா, ஒரு புது கட்சியா ஒரு கொடியை கட்டிட்டு கார்ல போகலாம், ஒரு பொறுப்பு வாங்கலாம்ன்றவங்கள விட்டுருங்க. அது ரொம்ப சின்ன நம்பர். நான் சொல்றது வாக்கு வங்கி அரசியல். வாக்கு வங்கி அவருக்கான ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு 67 லட்சம் ஓட்டுகள் இருப்பதாக நான் பார்க்கப்படுறேன். 67 லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட இருக்குது. அது அதாவது இந்த பாஜக விட்டு வெளியில் வந்தார்னா கிறிஸ்துவ இஸ்லாமிஸ்ட் கூட வரவேற்பு வாய்ப்பு இருக்கிற ஒழிய இது நாளடைவில் அவருடைய செயல்பாடுகளை பொறுத்தா புரியும். இவர் கொள்கைகள், கோட்பாடுகள், ஒரு செயல்பாடுகளை பொறுத்தா. மைக்கேல் பெட்டியை மறந்துடுவாங்களா? இல்ல, அதாவது எப்படி இல்ல, நான் கணக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எல்லாருக்கும் ஒரு கணக்கு, ஒரு பாதை இருக்கு, பாதைகளை மாத்தலாம். இப்ப திரு மணி அவர்கள் சொன்ன ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அது அண்ணாமலை அவர்களை தொடர்ந்துகிட்டே தானே இருக்கும். அண்ணாமலை சொல்லலாம் அப்படி இல்லைன்னு, ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அது உண்மை, அது கூற்று உண்மை. அதை இனி வரும் காலத்தில் அரசியல் அவர் நிலைநாட்டணும். பாஜகவே விமர்சிப்பாரா? கட்டாயம் விமர்சனம் பண்ணா மட்டும் தான் அரசியல் பண்ண முடியும், பண்ண முடியாது. தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை அப்படி இருக்கு. ஒரு இடம் இல்ல, பாஜகவை விமர்சிக்க வச்சதே பாஜக தான் சொன்னா என்ன பண்ணுவாரு? இது எல்லாமே அவங்களோட விளையாட்டு தாங்கன்னு சொன்னா இல்ல, அது பாஜக வந்ததுனால நீட்சியாக பேசப்படும், அது மறுக்கப்பட முடியாது. ஆனால் அதை அவர் முறியடித்தால் மட்டும்தான் அரசியல் நிக்க முடியும். இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இப்போ திருநாவுக்கரசு சொல்றது, அண்ணாமலை பேட்டியிலையுமே சொல்றாரு, அங்கு பெரியார்ன்ற வார்த்தையை அவரு, அதற்கு முன்பு வேற ஒரு தன்மை இருந்தது, அவர் இல்லைங்க நான் பெரியார்னு சொல்றேன். அவருக்கு ஓரளவுக்கு ஒன்று புரிந்தது, இங்கு வேற ஒரு அரசியலை விளையாண்டாதான் முடியும் அப்படின்னு. சோ பாணியை மாத்தி பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறாரா திரும்ப? மொழி மாறும், ஆனா உள்ளடக்கம் ஒன்றுதான்.
அதுதான் நோக்கம் ஒண்ணுதான். மொழி மாறும் உள்ளடக்கம் ஒன்றுதான். நீங்கள் நம்பினீர்கள் என்றால் நீங்கள் ஏமாறுவீர்கள். அதாவது அவர் தலைவரானவன நல்ல கண்ணுவை பார்த்தது அடையாளம் அல்ல. அவர் எடுத்த முதல் விஷயம் மைக்கேல் பட்டிக், அந்த குழந்தை 15 வயது குழந்தை லாவண்யா, அந்த குழந்தை இறந்தது மதமாற்றம் என்று அவர் திரும்ப திரும்ப சொன்னார். அவர் கட்சியுடைய சிறுபான்மை பிரிவு தலைவர், அந்த பகுதியை சார்ந்தவர் அப்படி இல்லை என்று தேசிய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார். சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. 4 ஆண்டுகள் கழித்து அங்கு மதமாற்றம் நடைபெறவில்லை என்று மோடி அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐயே விரிவாக ஒரு அறிக்கையை கொடுத்தது. ஒரு வெளிப்படையாக அதற்கான வருத்தம் தெரிவித்தாரா? மன்னிப்பு கூட வேண்டாம், வருத்தம் தெரிவித்தாரா? எந்த அரசியல் அவர் கையில் எடுத்தார்? நல்ல கண்ணு அவர்களை பார்த்தது அடையாளம் அல்ல, மைக்கேல் பட்டி இஷ்யூ கையில் எடுத்தது தான் அடையாளம். இன்றைக்கு 3-4 நாட்கள் டெல்லியில் முகாமிட்டு அவர் அவங்க கட்சி தலைவர்களை பார்க்கிறார், அமித்ஷாவை பார்க்கிறார், பிரதமரை பார்க்கிறார். இவ்வளவு தூரம் சொல்லிட்டு அவர் வராருங்க. கேட்டால் அது தமிழர் மரபுன்றார். இஷ்யூவில் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க நீங்க? அதுதானே முக்கியம் உங்களுக்கு. மணி அவர்கள் சொன்னது தமிழ்நாடு மரபு, தமிழக மரபுன்னா அவர் திரு பழனிசாமி அவர்களை எப்படி கையாண்டாரு, அங்கே முரண் இருக்கிற மோடி அவர்களை, அமித்ஷா அவர்களை எப்படி கையாண்டாருன்ற தன்மை இருக்கு. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கட்சி பிடிக்கலன்னா ரிசிக்னேஷன் அனுப்பிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. இல்லைன்னா கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும். ஆனால் இவர் அங்கே போய் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி பேசி எல்லாம் முடிஞ்சு அந்த இடம் தான். அப்போ உள்ளடக்கம் ஒண்ணுதானா? அப்ப அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய இன்னொரு முகமா அது இல்லை. அது அண்ணன் சொல்ற கருத்துல முரண்படுறேன். முழுக்க அவர் எல்லாரும் சொல்லிட்டு சாஃப்டான ஒரு இதை ஒரு மிகப்பெரிய லெவல்ல போராட்டம் அவங்களுக்கு எதிர்பாராக இல்லாம சுமத்த சொல்லிட்டு விடைபெறலாம் நோக்கத்திற்காக தான் அவர் போய் எல்லாரும். எந்த இடம் அவரோட கணக்குன்றது ஏன் உள்ளாட்சி வேண்டான்றாரு? நாடாளுமன்ற தேர்தல் இல்லைன்னா 31 தான் ஒரு டார்கெட். அதுல எந்த மாற்றம் இல்ல. அதுக்கான என்ன கட்டமைப்பு வேணும்? இப்ப எனக்கு தெரிஞ்சு சரியாக இருக்குன்னா செப்டம்பர் மாசம் கட்சி தொடங்குவார். அது எந்த மாற்றம் இல்ல. அதை நோக்கி மண்டல, மாவட்ட, மாநில நிர்வாகிகளை கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு தொடக்க நடத்துவார். ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். அவர் மணி அவர்கள் சொன்ன ரொம்ப ஆழமான பார்வை, உள்ளடக்கம் ஒன்றாத்தான் இருக்க போகுது அப்படின்னு. இப்ப திருப்பரங்குன்றம் இஷ்யூ இந்த வருடமும் வருதுன்னு வைங்களேன், எல்லாரும் ஒரு நிலைப்பாடு எடுத்துருவாங்க. தாவேகா நிலைப்பாடே இல்லாம இருக்கு. அண்ணாமலை என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? கட்டாயம் அந்த சூழ்நிலை கேட்டால் போல் இன்றைக்கு சூழ்நிலை கேட்டால் நடவடிக்கை எடுப்பார். என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அதுதானே அங்க எடுத்துட்டாருன்னா பிடிச்சிடலாம். மணி அவர்கள் சொன்ன இடத்துக்கு நம்ம நகர்ந்துடலாமா? அங்க என்ன எடுப்பாரு? எதிர்ப்பாரா, ஆதரிப்பாரா? அப்போ ஆதரிச்சிட்டாருன்னா அவர் இந்துத்துவம் தான், அப்படி வந்துடாதா? அது அந்த கருத்து என்பது அப்ப நடப்பதுதான் சொல்ல முடியும். அவரு பொறுத்து பார்க்க முடியும். நம்ம கற்பனையில பேசக்கூடாது. அந்த நொடியில் அவர் என்ன இல்ல, அப்ப அவரோட கணக்குன்றது எப்படி 31ன்றது தாவேகா வெர்சஸ் அண்ணாமலை சொல் அப்படின்னு யோசிக்கிறார். ஆமா, அந்த மாதிரி தான் யோசிக்குவாங்க. செயல்பாடை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. இந்த இருபெரும் கட்சிகள் குறித்து என்ன நினைக்கிறாங்க? திமுக உடைய ஓட்டுகள், கோர் ஓட்டுகள் பொதுவா சரித்து வருது. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திமுக கலைஞர், அதுக்கடுத்து ஸ்டாலின் ஐயா அவர்கள், அதுக்கடுத்து உதய ஸ்டாலின் இருக்காரு. பட் என்ன கட்சியினுடைய கட்டமைப்புகள் மட்டும் தான் நம்பி இருக்கு. ஆனா இங்க புது ஓட்டர்ஸ் அதிகமா வந்துட்டாங்க. 41% இளைஞர்கள் வந்துட்டாங்க. இப்போ ஜென்சி ஓட்ஸ், இன்ஸ்டாகிராம், இப்படி அரசியல் புரிதல் இப்ப இளைஞர்களுக்கு வந்துருச்சு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா தேர்தல் அவங்க பாட்டு போவாங்க, பிடிச்சவங்க ஓட்டு போட்டு வந்துருவாங்க, நோட்டா போடுவாங்க, இந்த மாதிரி. இப்ப என்னன்னா இப்போ விஜய் வந்த பிறகு சற்று புரிதல் வந்திருக்கிறது, அரசியலை பற்றி ஈடுபாடு வந்திருக்கிறது. சோ அதனால இந்த ஓட்டுகளை கவரனா இன்ஸ்டாகிராம்ல தான் பேசணும், சோ ஃபேஸ்புக்ல தான் பேசணும். அந்த சொல்லலாம். இல்ல அண்ணாமலை எத்தனையோ பத்திரிகைகளை சந்திருப்பார், அண்ணா சொன்ன கருத்துல உடன்பட இல்லைன்னு சொல்லல. பட் இப்ப காலம் மாறி போச்சு சார். இப்பெல்லாம் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இருக்கிற போது அதுல தான் தன் வீடியோக்களை பதிவுடைய சூழ்நிலைக்கு அரசியல் தள்ளப்பட்டிருக்கலாம். அதுல எல்லா தலைவர்களும் அடங்கும்.